பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 100 நாள் ஜெபத்தினுடைய 15வது நாள் உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் நம்மை ஒரு வெற்றியின் பாதையிலே அழைத்து கொண்டு போகிறார். இந்த 100 நாட்கள் முடிவதற்குள்ளே உங்களுடைய தலையெழுத்தையே மாற்றுவதற்கு நிச்சயம் ஆண்டவர் உதவி செய்வார். உங்களுடைய ஜெபங்களை எல்லாம் கர்த்தர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். தொடர்ந்து இந்த ஜெபத்தை சந்தோஷத்தோடு நாம் கலந்து கொள்வோம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு எல்லாருக்கும் சிலருக்கு தெரிந்த ஒரு தேவ ஊழியர் வாட்ச்மேன் நீ என்கிற ஒரு ஊழியக்காரர். இவர் சீனா தேசத்திலே ஆண்டவருடைய ஊழியத்தை வல்லமையாய் நடத்தின ஒரு மிஷனரியாய் இருக்கிறார். சின்ன வயதிலே அவர் ரட்சிக்கப்பட்டு அவர் காலேஜிலே படிக்கும்போது தன்னோடு கூட சேர்ந்து ஒரு 7 பேரை கூட்டிக் கொண்டு காலேஜினுடைய லீவு நாட்களிலே அவருக்கு ஊழியம் செய்ய போகிறது வழக்கமாக இருந்தது. ஒவ்வொரு கிராமமாய் போய் ஜெபம் பண்ணி ஊழியம் செய்கிறார்கள். ஆனால் குறிப்பிட்ட ஒரு கிராமத்திலே அவர் ஊழியம் செய்ய போகும்போது அந்த கிராமத்திலே இருக்கிற ஒருவரும் வரவில்லை. கிட்டத்தட்ட 8 நாட்கள் அவர் அங்கே ஊழியம் செய்தார். 8 நாட்களில் யாரை கூப்பிட்டாலும் நாங்கள் வரல அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னு ஒரு மனுஷனிடத்தில் கேட்டால், இல்லை, எங்களுடைய ராஜா தான் எங்களுக்கு எல்லாம், அவருடைய காரியத்தை நாங்கள் ஊர்வலமாய் நாங்கள் 11ஆம் தேதி நாங்கள் எடுத்துகிட்டு போயிடுவோம், அன்னைக்கு எங்களுக்கு ஒரு பெரிய தரிசனம் எங்களுக்கு கிடைக்கும், அதற்காக தான் நாங்கள் காத்திருக்கிறோம், அது வரைக்கும் யாருமே நாங்கள் வர முடியாது அப்படின்னு அவங்க சொன்னார்களாமா. சொன்ன உடனே இந்த வாட்ச்மேன் நீ அவர்களை பார்த்து, அந்த 11ஆம் தேதி உங்களுக்கு மழை பெய்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. கேட்ட உடனே இந்த செய்தி அந்த கிராமம் முழுவதும் பரவிருச்சு. எப்படி பரவிருச்சு அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரு கடவுளை சொல்லுகிறாங்க. அந்த கடவுள் நமக்கு 11ஆம் தேதி மழை வரும்னு அவங்க சொல்றாங்கன்னு சொல்லி இது ஒரு மிகப்பெரிய போட்டி மாதிரியே ஆயிடுச்சு. அப்போ வாட்ச்மேன் நீ ஆண்டவருடைய சமூகத்தில் போய், ஆண்டவரே நான் என்ன செய்வது அப்படின்னு கேட்கும்போது, கர்த்தர் ராஜாக்களின் புஸ்தகத்தை கர்த்தர் காண்பித்து கண்டிப்பாக மழை வரும் என்று ஆண்டவர் பேசினார். உடனே இவரும் அந்த சவாலை போல ஒத்துக்கொண்டார். மழை வந்தால் எல்லாரும் எங்கள் ஆண்டவரை ஏற்றுக்க முடியுமா அப்படின்னு கேட்டவுடனே அத்தனை ஜனங்களும், மழை பெஞ்சிருச்சுன்னா இது மழைக்காலம் இல்லை, எங்களுக்கு எந்த வருஷமும் மழை வந்ததில்லை, கிட்டத்தட்ட 28 வருஷமாக நாங்கள் இதை கொண்டாடி கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு மழை வராது அப்படின்னு சொன்னாங்களாமா. கரெக்டாக அந்த நாளிலே பார்ப்பில்லையானால் 11ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய மழை அங்கு வந்தது. அதன் நிமித்தமாய் ஜனங்கள் எல்லாரும், நீ அறிவிக்கிற தேவன் பெரியவர் என்று அநேகம் பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அப்போ நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் நம்முடைய வைராக்கியத்தை கனப்படுத்துகிற கர்த்தர். அவருடைய வல்லமை இன்றும் குறைந்து போகவில்லை. வாட்ச்மேன் நீ என்கிற அந்த ஊழியக்காருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்வாரானால் நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் ஆண்டவர் செய்வார். ஆமேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு வார்த்தைக்காக நான் எதிர்பார்க்கும் போது ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை எனக்கு ஞாபகப்படுத்தினார். வாசிக்கலாம். 8வது வசனம், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் நமக்கு எல்லாருக்கும் வாக்கு கொடுக்கிறார். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இதுவரைக்கும் உங்களுக்கு ஒரு வாசல் திறக்கப்படாமலே இருக்கலாம். அதைத்தான் இன்றைக்கு இந்த செய்தியினுடைய தலைப்பாக நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை உண்டு பண்ண போகிறார். உங்களுடைய தொழிலே ஒரு வாய்ப்பு உண்டாகும். நீங்கள் அடுத்த லெவல் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டாகும். நீங்கள் சம்பாதிப்பதற்கு ஒரு வாய்ப்பு உண்டாகும். நீங்கள் அந்த இடத்துல நிறைவேறமாக இருப்பதற்கு நம்முடைய தேவன் வாய்ப்பை உண்டு பண்ணுகிற கர்த்தர். நிறைய பேருடைய வாழ்க்கையிலே இந்த வாய்ப்புகள் நிறைய பேருக்கு வராமலே போய்விட்டது. 10 வருஷம் ஆகுது, ஒரு சான்ஸ் கூட எங்களுக்கு கிடைக்கல. இத்தனை ஆண்டுகளா பாடுபடுகிறோம், என்னுடைய காரியத்தை சொல்றதற்கு கூட ஒரு வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் இன்று ஆண்டவர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார், உங்களை உயர்த்த, உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை அடுத்த படிக்கு கொண்டு போக. ஆமேன். இந்த 100 நாட்கள் முடிகிறதற்குள்ளே உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வரும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு வாய்ப்பு வரும். அந்த வாய்ப்பு உங்களை ராஜாக்களோடு கொண்டு போய் உட்கார வைப்போம். அந்த
அந்த வாய்ப்பு உங்களை நீங்கள் எட்டாத இடத்துல உங்களை கொண்டு போய் உட்கார வைக்கும். நம்முடைய தேவன் அவர் வாய்ப்பை தருகிற கர்த்தர். ஒருவேளை உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் ஒருவேளை உங்களுக்கு வருகிற வாய்ப்புகளை தட்டி தட்டி போடலாம். வேலை ஸ்தலத்தில் வருகிற வாய்ப்புகளை தட்டி போடலாம். உங்களுடைய பிசினஸ்ல வருகிற வாய்ப்புகள் தட்டப்பட்டு போகலாம். எத்தனையோ பேருக்கு சான்ஸ் கிடைக்குது, எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காதா? கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், சீக்கிரமாய் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஆண்டவர் உண்டு பண்ணி உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த காரியத்தை நான் தியானித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் ஒரு 3 நபர்களை என்னுடைய இருதயத்தில் காண்பித்து அவர்களுக்கு தேவன் ஒரு வாய்ப்பை உண்டு பண்ணினதை குறித்து நான் தியானித்தேன். முதலாவதாக வேதத்திலே சகரியா என்கிற ஒரு ஊழியக்காரனை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். நீங்கள் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அவன் வயது சென்றவன், அவனுடைய மனைவி வயது சென்றார்கள். ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பிள்ளைக்காக அவர்கள் ஜெபம் பண்ணாங்க. அந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணி அது மறந்தும் போயாச்சு. இப்போ ரொம்ப ஏஜ்ட் ஆயாச்சு. அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே பணிவிடை செய்வதற்கு அவங்க சீட்டு போட்டு யாருக்கு அந்த வாய்ப்பு வருகிறதோ அவர்களை தான் உள்ள அனுப்புவாங்க. ஆனால் இவர் எதிர்பார்க்கவே இல்லை. இவருக்கு வயது சென்று விட்டது. அங்கு எத்தனையோ சீனியாரிட்டி இல்லை, எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சகரியாவுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே கூட்டிட்டு போய் ஆண்டவர் அவனுக்கு வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவேன் என்று, உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது என்று கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். நான் நம்புகிறேன் கர்த்தர் இந்த சகரியாவுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஜெபித்த ஜெபம், மறந்து போன ஒரு ஜெபம், இனி நிறைவேறாது என்று சொன்ன அந்த ஜெபம், அந்த ஜெபத்திற்கு உனக்கு பதில் கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுப்பாரானால் நான் நம்புகிறேன் இந்த ஜெபம் முடிய முடிய உங்களுக்கு ஒரு வாய்ப்பு உண்டாக போகுது. அந்த வாய்ப்பு என்னன்னா, இதுக்கு முன்பாக பல வருடத்திற்கு முன்பாக நீங்க ஜெபித்த ஜெபத்திற்கு உங்களுக்கு பதில் கிடைக்கும் என்று கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். இரண்டாவதாக வேதத்திலே எஸ்தர் என்கிற ஒரு மகளை குறித்து வாசிக்கிறோம். இவள் பொதுவாக சொல்ல போனால் ஒரு அனாதையை போல, தன்னுடைய தகப்பனும் தாயும் யுத்தத்திலே மரித்து போனார்கள். இவர்கள் ஒரு அனாதையை போல வளர்க்கப்படுகிறார்கள். ஆனால் இப்போ ராஜா அரண்மனையிலே பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான பெண்கள் அங்கே இருக்கிறார்கள். அடுத்த ராணியாய் மாற வேண்டும், அத்தனை நாடுகளுக்கு ராணியாய் மாற வேண்டும். நூற்றுக்கணக்கான பெண்கள் இருக்கிறார்கள், படித்தவர்கள், அம்மா அப்பா இருக்கிறவர்கள், அழகானவர்கள். ஆனால் ஆண்டவர் அவ்வளவு போட்டியாளர்கள் மத்தியிலையும் அத்தனை பிள்ளைகள் மத்தியிலையும் எஸ்தர் ராஜாத்திக்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பை கட்டளையிடுகிறார். அந்த வாய்ப்பு அவளை சிங்காசனத்திலே கொண்டு போய் உட்கார வைத்தது. நினைச்சு கூட பார்க்கல. அப்ப நான் விசுவாசிக்கிறேன், இந்த எஸ்தர் ராஜாத்திற்கு ஒரு வாய்ப்பை ஆண்டவர் தந்து கர்த்தர் அத்தனை பேர் மத்தியிலையும், அவர்களை விட பெரிய ஞானிகளும் அவர்களை விட பெரிய அழகுள்ளவர்களும் இருந்தாலும் எல்லாரையும் தாண்டி ஒரு வாய்ப்பு இந்த மகளுக்கு கடந்து வருமானால், இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உங்கள் மகளுக்கு அது வரும், உங்கள் மகனுக்கு அது வரும். அந்த வாய்ப்பு எல்லாரையும் தாண்டி உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிற நாள் சீக்கிரமாய் வருவதாக. ஆமென். ஸோ மூன்றாவதாக வேதத்திலே நம்ம தாவீது என்கிற ஒரு தேவ மனுஷனை குறித்து வாசிக்கிறோம். அப்படி என்றால் அவன் தன்னுடைய சகோதரர்களுக்கு ஆகாரம் கொடுக்கறதற்காக தான் போறான். யுத்தம் எப்படி நடக்குது, எப்படி உயிரோடு இருக்கிறாங்களா, இவங்களுக்கு ஏதாவது தேவை இருக்குதா அப்படின்னு தன்னுடைய தகப்பனாராலே அனுப்பிவிடப்பட்டு யுத்தத்தினுடைய செய்தியை கேட்கிறதற்காக வருகிறான். ஆனால் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுகிறது, அங்கே கோலியாத் என்கிற ஒரு ராட்சதன் நிற்கிறான். அவன் சவால் விடுகிறான். அங்கே இருக்கிற எத்தனையோ பேருக்கு கிடைத்த வாய்ப்பை எல்லாரும் இழந்து நிற்கிறார்கள். ஆனால் தாவீது உயர்த்தும்படியாய், தாவீதுனுடைய பெயர் இஸ்ரவேலிலே பிரசித்தி ஆகும்படியாய் கர்த்தர் அன்றைக்கு கோலியாத் என்கிற ஒரு வாய்ப்பை கொடுத்து வெற்றி அடைய பண்ணினார். நான் நம்புகிறேன் அந்த தேவனைத்தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். இன்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உங்களுக்கு ஒரு திறந்த வாசல் வைக்கப்பட போகிறது. இதுவரைக்கும் அடைக்கப்பட்ட வாசலை பார்த்து பார்த்து சோர்ந்து போனீர்கள் அல்லவா? இல்லை, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு உண்டாகும். நீங்கள் நிற்கிறதற்கு ஒரு வாய்ப்பு உண்டாகும். நீங்கள் சொல்லுவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டாகும். நீங்கள் வளருவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டாகும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பை நிச்சயம் ஆண்டவர் ஏற்படுத்துவார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரலோகத்தின் தேவனே, காரியங்களை கைகூடி வர பண்ணுகிறவரே, எங்களுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறவர் நீர்தான். எத்தனையோ பிள்ளைகள் இன்னும் திருமணத்திற்கு கூட ஒரு நாள் கூட வாய்ப்பு வரவில்லை. யாரும் பொண்ணு கேட்கலையே, யாரும் மாப்பிள்ளை கேட்கலையே அப்படின்ற குடும்பம் எத்தனையோ இருக்கிறதே. ஆண்டவரே, குழந்தை
குழந்தை பாக்கியத்திற்காக இருக்கிறவங்க கூட கர்த்தர் ஒரு சான்ஸ் தரமாட்டாரா? என்னுடைய நிந்தையை மாற்றுறதுக்கு ஒன்று கர்த்தர் செய்ய மாட்டாங்களா? இத்தனை ஆண்டுகள் ஆகியும் எனக்கு முன்னேறுவதற்கு ஒரு வாய்ப்பு கூட வரலையே அப்படி என்று மனதிலே வருத்தத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆவியானுடைய கரம் வைக்கப்படுவதாக. ஏசப்பா, இந்த 100 நாட்கள் முடிகிறதற்குள்ளே நினைக்காத இடத்திலிருந்து ஒரு வாய்ப்பை கர்த்தர் கட்டளையிட்டு, அறியாத இடத்திலிருந்து ஒரு வாய்ப்பை கட்டளையிட்டு, தகுதி இல்லாத இடங்களிலிருந்து ஒரு வாய்ப்பை கட்டளையிட்டு, எங்க பிள்ளைகளை அதன் நிமித்தம் நீர் ஆசீர்வதிக்க போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்கள் பிள்ளைகளை அனுப்புகிற ஜெப விண்ணப்பத்தை பாரும், கண்ணோக்கி பாரும். எத்தனை பேருடைய கண்ணீர் அதிலே இருக்கிறது, எத்தனை பேர் வருத்தத்தோடு இருக்கிறார்கள். இயேசுவே, இந்த 100 நாளைக்குள்ள ஒரு அற்புதம் உடைய பிள்ளைகளுக்கு நடக்கட்டும் ஏசப்பா, நடக்கட்டும் ஏசப்பா. நாங்கள் மனதார உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே திருமண நாளை காண்கிற, பிறந்த நாளை காண்கிற உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் குடிக்கிற தண்ணீர், சுவாசிக்கிற காற்று, சாப்பிடுகிற ஆகாரம், பண்ணுகிற பிரயாணம், செய்கிற வேலை, இவை எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய கரம் என் பிள்ளைகளோடு இருப்பதாகப்பா. இந்த கம்ஃபர்ட் திருச்சபை ஊழியத்தை தாங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உங்க கிருபை தாங்கட்டும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.